தினமொரு வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். விளக்கம். இராணுவத்தில் சேருகின்ற ஒருவருக்கு அரசாங்கம் பல சலுகைகளை அளிக்கின்றது. அவனுக்கு சில நல்ல வசதிகளை செய்து கொடுக்கின்றது. ஆயினும் இராணுவத்தில் பணியாற்றுவது தன்னுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்கும் சௌகரியமான வாழ்க்கைக்கும் தான் என்று அவன் எண்ண முடியாது. அவனுடைய நோக்கமெல்லாம் போர்க்களத்தில் நன்றாக செயல்பட்டு நாட்டிற்காக எந்த தியாகம் தேவைப்பட்டாலும் அதற்கு தயாராய் இருப்பதிலுமே இருக்க வேண்டும். அதுபோலவே இறை வாழ்க்கையிலும் நாம் உண்மையாய் இருப்போம் என்றால் தேவன் நம்மை பல விதங்களில் ஆசீர்வதிக்கவே செய்வார். ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நாம் நன்றாய் இருப்பதற்கும் நமக்கு தீங்கானவைகள் நேரிடாமல் இருப்பதற்கும் ஏற்ற வழிமுறை என எண்ணிவிடக் கூடாது. தேவனுடைய நன்மைகளை தேடுகின்ற அதே வேளையில் தேவனுடைய நியாயங்களின் படியான வாழ்க்கைக்காக நாம் எதையும் இழக்க தயாராய் இருக்கின்ற ஒரு அர்ப்பண வாழ்க்கையும் வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களின் விளைவாக செல்வ சீமானாக வாழ்ந்த போதிலும் சௌகரியமான வாழ்க்கை வாழ்வதே ஆன்மீகம் என அவன் எண்ணவில்லை. அவன் தேவனுடைய சித்தங்களுக்கு மறுப்பில்லாமல் வாழ்வதற்கு முன்வந்த பாதையில் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராயிருந்தான். ஒரு நாள் தேவன் அவனிடம் அவனுடைய ஒரே மகனை பலியாக ஈந்திடச் சொன்ன போது அவன் அதனை நிறைவேற்ற சற்றும் காலதாமதம் செய்யவில்லை. ஆம், அவன் ஆன்மீக வாழ்வின் பாதையில் ஆதாயங்கள் அடைவதையே நோக்கமாக கொள்ளாமல் தேவனை பிரியப்படுத்துவதற்காக எதையும் இழக்க தயாரான மனநிலையோடேயே வாழ்ந்தான். ஆம், இந்நாட்களில் இந்த அர்ப்பண மனநிலை குறைந்து போய் ஆதாய ஆர்வங்கள் பெருகிவிட்டதால் தான் இறை வாழ்க்கை என்பது பலருடைய வாழ்க்கையில் எந்த பிரகாசமும் இன்றி உள்ளது. எத்தனை தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மை ஆசிர்வதித்தாலும் நம்முடைய முக்கியமான இலக்கு மறுமையில் இயேசுவோடு அவருடைய அரசில் பங்கேற்பதாகும். அந்த பாக்கியத்தை தேடிச் செல்வோர் இந்த உலகத்தில் அதற்காக சில நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. இந்த உலகத்தில் எல்லா நிலையிலும் நாம் விரும்பிய நன்மைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு மறுமையிலும் மகிமையான ஆசீர்வாதம் வேண்டும் என எதிர்பார்ப்பது நியாயமாகாது. உன்னத ஆசீர்வாதம் பெறுவதற்காக உலக நன்மைகள் சிலவற்றை இழப்பது நியாயமானதே. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.